தாயினும் சாலப் பரிந்தவன் தாயினும் நல்ல தலைவர் என்றடியார் ஈன்றாளுமாய் எனக்கெந்தையுமாய். ஆண்டவனை சொல்லுகிற பொழுதெல்லாம் தாயே தாயே என்று விழிக்கிற ஒரு பண்பாடு நம் தமிழ் மரபிலே வந்த பண்பாடு. ஏன் இறைவனை தாயோடு ஒப்பிடுகிறார்கள் என்றால், கருணையிலே இறைக்கு சமமாக ஒரு ஜீவன் இருக்கும் என்றால் அது தாய் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, தாயே தான். ஒரு ஊரிலே ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை இருந்தான். அந்த தாய் கணவனை இழந்தவள். இந்த பிள்ளையை ரொம்ப அன்பாக வளர்த்தாள். இந்த கதையை பல பேர் சொல்ல கேட்ட கதைதான், நீங்கள் கூட கேட்டிருக்கலாம். ஆனால் என்னை ரொம்ப பாதித்த கதை இந்த கதை. ஒரு தாய் இருந்தால் அவளுக்கு ஒரு பிள்ளை. அந்த தாய்க்கு வேறு வாழ்க்கையே இல்லை, அந்த பிள்ளையை வாழ்விப்பதுதான் தாயினுடைய வாழ்க்கை. எப்பவும் சொல்லுறது பாருங்க, ஒரு குழந்தை பிறந்து விட்டால் பிறகு தாய் தெய்வமாகி விடுகிறாள். அதற்கு பிறகு அவளுக்கு தனக்கென்று ஒரு வாழ்க்கை இல்லை. ஒரு குழந்தை பிறந்த பிறகும் ஒரு பெண் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை நினைப்பாளானால் அவள் பெண்ணே அல்ல. அவள் இருக்கிற பொழுது, படுக்கிற பொழுது, நடக்கிற பொழுது, நினைக்கிற பொழுது, சமைக்கிற பொழுது தன் பிள்ளை 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 என்ற அந்த ஓட்டமே அவள் நெஞ்சிலே ஓடிக்கொண்டிருக்கும். இந்த தாய் தன் பிள்ளைக்காக தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணி தனக்கென்று எந்த சுகமும் எதிர்பார்க்காமல் அந்த பிள்ளையை வளர்த்தாள். அவனுக்கு திருமண பருவம் வந்தது. அந்த பிள்ளைக்கு ஒரு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று திருமணம் செய்து கொடுத்தாள். வந்த மருமகள் ராவணன் குடும்பத்தை சார்ந்தவள், ரொம்ப கொடுமையானவள். அவளுக்கு தன் கணவன் தன்மேல் மட்டும்தான் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு பைத்தியமான விருப்பம். அது இன்றைக்கும் குடும்ப சண்டைகளிலே இதுதான் அடிப்படை பிரச்சனை. நான் எல்லா பெண்களுக்கும், மருமகளாக இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நான் சொல்லிவிட்டு போகக்கூடிய ஒரு செய்தி, நாளை நீங்களும் ஒரு தாயாவீர்கள், உங்களுக்கும் ஒரு மருமகள் வருவாள். அப்பொழுது உங்கள் அன்பை பிள்ளைக்கு கொடுக்க கூடாது என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்துவிட்டு தாயன்பை நிராகரிக்கும்படி சொல்லுங்கள். தாய் என்றாலே அன்பு வடிவு. அந்த தாயன்பை நிராகரிக்க எவராலும் முடியுமா? சில பெண்கள் அதை அறியாமல் போட்டி போடுகிறார்கள். உன் கணவன் மேலே உன்னை விட ஒருத்தர் அன்பாக இருக்கிறார்கள் என்றால் நீ மகிழ வேண்டுமா, துன்பப்பட வேண்டுமா? எனக்கு அது புரியவே இல்லை. என்னை விட என் கணவன் மேலே ஒரு அன்பு காட்ட ஒரு ஜீவன் இருக்கிறது என்பது ஒரு பலமா பலகீனமா? நல்லவற்றை தீயமையாக பதிந்து கொண்டு நம் வாழ்க்கையை நாம் நாசப்படுத்திக் கொள்கிறோம். இந்த வந்தவள் அப்படி ஒரு கொடியவள். தாயன்பை கண்டு பொறாமைப்பட்டால் இந்த கணவனை மெல்ல மெல்ல மாற்றினாள். தாய் மேலே அன்பில்லாமல் செய்தாள். ஒரு எல்லையிலே இந்த தாயை விட்டு தன் கணவனை பிரித்துக் கொண்டு போக வேண்டும் என்று அழைத்துக் கொண்டே போய்விட்டாள். வாழ்நாள் முழுக்க பிள்ளைக்காக வாழ்ந்த தாய் தனித்து போய் கிடக்கிறாள். பிள்ளை மனைவியோடு போய்விட்டான். நான் நினைக்கிறேன், உலக பாவங்களுக்குள்ளே தலையாய பாவம் இது. தயவு செய்து இது இந்த பக்கத்துக்கு சொல்லுகிற செய்தி. யாரும் இந்த பாவத்தை மட்டும் செய்து விடாதீர்கள். பெற்ற தாயின் நெஞ்சம் ஒரு நிமிடம் நம் செயலாலே வருந்துமாக இருந்தால் நாம் எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த பாவத்தை நாம் நீக்க முடியாது. இது நான் சொல்லுகிற சத்திய வார்த்தை. அழைத்துக் கொண்டு போனவள் என்ன செய்தாள்? அவள் பிள்ளையை தாயிடமிருந்து அழைத்துக் கொண்டு போய்விட்டாளே தவிர அவள் ஆசை தீர்ந்த பாடில்லை. தாயிடம் இருக்கக்கூடிய பொருள்களையும் பறிக்க வேண்டும் என்று நினைத்தாள். கணவனிடம் ஒவ்வொரு நாளும் சொல்லி விடுவாள், உங்க அம்மா கையில ஒரு காப்பு போட்டிருக்கிறாளே, இனி அவளுக்கு எதுக்கு காப்பு, அதை வாங்கிட்டு வாங்க. இவனும் இதை கேட்டு கீ கொடுத்த பொம்மை மாதிரி வருவான். அம்மாவிடம் கேட்பான். இந்த தாய் நினைப்பாள், இனி எனக்கு எதற்கு, பிள்ளை சந்தோஷமாக இருக்கட்டும், கழட்டி கொடுத்து விடுவாள். அடுத்த நாள் வருவாள், ஒரு சங்கிலி வச்சிருக்கலாமே, அதை கொடுங்கள், அதை கொடுப்பாள். இப்படியே இருந்த எல்லாமே கொடுத்து முழுமையும் கொடுத்தாகிவிட்டது. மருமகள் தெரிந்த அத்தனையும் வாங்கிவிட்டாள். இப்பவும் இவனுக்கு அடங்க இல்லை. மனைவி மேலே கொண்ட மோகத்தினாலே, நீ பொய் சொல்லுகிறாய் பார், நீ கொடுக்காவிட்டால் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று பக்கத்திலே ஒரு தடி இருந்தது. அந்த தடியை எடுத்தான். தாயை அடிக்க நினைத்து அந்த கையை அப்படி ஓங்கினான். அந்த நிலைப்படி மேலே இருந்தது. கடவுளுக்கே பொறுக்கவில்லை போல இருக்கிறது. இவன் அப்படி ஓங்கின உடனே அந்த நிலை இவன் கையிலே அடித்தது. அந்த வலி தாங்காமல் அம்மா என்றான். இவன் அடிக்கு பயந்து விழப்போன தாய் எழும்பி நின்று மகனுடைய கையை பிடித்து, அப்பா ரொம்ப வலிக்குதா என்று
இது எத்தனையோ விதமாக சொல்வார்கள். ஒரு குடிகாரன் ஒவ்வொரு நாளும் தாயிடம் பணம் வாங்குவதற்காக அடித்து 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 வந்து பணம் வாங்குவானாம். இவள் அடித்த அடியை வாங்கி கொண்டு வாய் திறந்து அழாமல் இருப்பாளாம். ஊராருக்கெல்லாம் பெருங்கோபம். ஒரு நாளாவது இவள் வாய் திறந்து அழட்டும், எல்லாருமாக போய் அவனை தண்டிக்கலாம் என்று எதிர்பார்த்து இருக்கிறார்கள். இவள் வாய் விட்டு ஓலமிடாமல் எப்படி நாம் அந்த வீட்டு பிரச்சனைக்குள்ளே நுழைவதென்று எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அம்மா ஒரு நாளும் வாய் விட்டு அளவில்லை. இந்த பிள்ளை வந்து அடி அடி என்று அடிப்பான், இவள் பேசாமல் வாங்குவாள். ஊராருக்கு கொதிப்பு. ஒரு நாள் பார்த்தார்கள், இவன் வந்து அடித்தான். அடித்த உடனே இந்த தாய் வாய் விட்டு அழுதாள், சத்தம் போட்டு அழுதாள். ஊராருக்கு இது வாய்ப்பாக போய்விட்டது. எல்லாரும் ஓடி வந்து இவனை பிடித்து அடிக்க போனார்கள். தாய் ஓடி வந்து விழுந்து தடுத்தாள், என் பிள்ளையை தொடாதீர்கள் என்று தடுத்தாள். அப்ப ஊரார் கேட்டார்கள், இது நாள் வரைக்கும் நீ அடிக்கிற பொழுது வாய் திறந்து கூட அளவில்லையே, ஏன் அளவில்லை? நான் அழுதால் ஊர் என் பிள்ளையை பகையாக கொள்ளுமே என்று அளவில்லை என்றாள் தாய். அப்ப இன்றைக்கு ஏன் அழுதாய்? அவன் அடித்தது வலிமையை விட அதிகமாக வலித்து விட்டதா என்று இந்த ஊரார் கேட்டார்கள். தாய் சொன்னால், இல்லை, இன்றைக்குத்தான் எனக்கு வலிக்கவில்லை, அதனால் தான் அழுதேன் என்றாள். இவள் ஏதோ கிண்டல் பண்ணுகிறாள் என்று வலித்து அழுதால் சரி, வலிக்காததுக்காக ஏன் அழுதாய் என்று கேட்டவுடனே, இல்லை, என் பிள்ளை இது நாள் வரைக்கும் அடித்தான், வலித்தது, ஆகவே என் பிள்ளை வலிமையாக ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று நினைத்து திருப்திப்பட்டேன். இன்றைக்கு அடித்தான், வலிக்கவில்லை, அவன் ஆரோக்கியம் குறைய ஆரம்பித்து விட்டது என்று நினைத்த உடனே தாங்க முடியவில்லை, கதறினேன் என்று தாய் சொன்னாள்.